வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது. அவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசனங்கள் பேசுறாங்க. அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இந்த ஜோதிட துறையில ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன். அதுல 20 வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். ஜாதக முறையில எல்லா முறையும் எண்கணிதம், பெயரியல், பாரம்பரியம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள், சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ 12 ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாசம் ஒரு சீரும் சிறப்புமான செயல்களையும் செயல்பாட்டையும் செய்திகளையும் கொண்டு வரும் மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சீரும் சிறப்புமாக செயல்களையும் செயல்பாட்டையும் செய்திகளையும் கொண்டு வரும் மாதமாக இருக்கும். அதே போல வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அந்த வண்டி பழுது நீக்க பணி செய்தோ இல்ல புதிய வண்டி வாங்குறதுக்கு உண்டான வழிவகைகளோ உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடு ஏதாவது ஒண்ணு செஞ்சு பெருக்கலாங்கிறதுக்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கை இந்த மாசத்துல நீங்க எடுக்க போறீங்க. அதே போல கம்பெனியில் வேலை செய்பவர்கள் வேற கம்பெனி மாற்றம் செய்வதற்கு இந்த மாசம் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு அதிகப்படியான வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்யலாம்னு நினைச்சா இந்த மாசம் அவங்களுக்கு உதவியா இருக்க போகுது. அதே போல படிக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு கவனமான சூழ்நிலையை உருவாக்கணும்னு அவங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தோணும். ஒரு வெற்றியான சூழ்நிலையில உருவாகும். அந்த வெற்றியான சூழ்நிலையில உங்களுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகன்னு அந்த எண்ணும் எழுத்தையும் கண்ணாக நினைச்சு நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு எண்கள்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு பலமா இருக்கும். நல்ல வெற்றியை தரும். உங்க முயற்சி படிப்புல வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்தால் வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, குரு உங்க ராசிக்கு சமசப்தமா வருது, உங்க ராசியவே பாக்குறாரு. அப்போ குருவோட வீட்டையே குரு பாக்குறதுனால குருவர் தானா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க முயற்சியில படிக்கிற முயற்சியிலையும் சரி, ஒரு கோவில் அருள் கிடைக்கிற விஷயத்திலையும் சரி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி, உங்களுக்கு இந்த தடவை இந்த மாசம் ஒரு நல்ல சப்போர்ட்டான மாசமாக இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமா இருக்காரு. உங்களுக்கு 12 கூடியவர் 2ல போய் உச்சமா இருக்காரு. அதனால வெளியூர்ல இருந்தோ இல்ல மனைவி வழியில் இருந்தோ இல்ல மாம மச்சன வழி துணையில இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வரக்கூடிய மாசமா இருக்கு. அது இனி அவங்க தசா புத்தி என்ன கோச்சாரத்துல எப்படி சம்பந்தப்படுது தசா புத்தி அப்படிங்கிறது பார்த்தா பலன் இது பொது பலனா நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பார்வையில் எல்லாம் சிறப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். அப்போ உங்களுக்கு உண்டான ஒரு உயர்நோக்கு சிந்தனை எல்லாம் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதாவது உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் அப்படிங்கிறதும் வித்தையிலையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தடை தாமதமே 2ஆம் வீடு 3ஆம் வீடும் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் போய் 4ல இருக்கிறதுனால உங்க முயற்சினால நீங்களே வெற்றி பெற போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பல மாதங்களை கடக்கக்கூடிய சக்தியை தரும். அதே போல உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு உண்டான செலவு அதெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமும் நல்ல ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவரும் கிடைச்சு அதுக்குண்டான
ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பெரியவங்களையும் நல்ல விதமா பார்த்துக்குங்க. தாய் தந்தையர், மாமனார் மாமியார், சுற்றும் இருக்கக்கூடிய வயதானவர்களை நல்ல கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான பலனும் நல்ல பலனா கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் வயசானவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு சுகம் அவங்களுக்கு என்னது சொல்லலாம், ரோட்ல இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கறது, சொட்டர் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறப்ப நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய தேவைகளுக்கு உண்டான செயல்களை செய்யும் பொழுது உங்கள் தேவைகளும் நடைபெறும், வெற்றி பெறும். அதே போல உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அங்கன்வாடி சத்துணவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தைகளுக்கு போயிட்டு லட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது இந்த மாதத்துல நீங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயத்துல வெற்றி பெறகு இனிப்பான லட்டு, அதே போல கல்கண்டு லட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாசத்துக்கு ஒரு வெற்றிக்கு உண்டான வழியா இருக்கும். அப்போ வீட்டுல எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல குறையில்லாம இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்துக்குன்னு பூஜை பண்ணக்கூடிய ஜாமான்கள் குறவு இல்லாம வச்சுக்கோங்க. ஒரு ஊதுபத்தி மரமாவது எப்பவுமே வீட்டுல இருக்கட்டும். இல்ல நான் ஊதுபத்தி வீட்டுல தெய்வ போட்டோ எதுவுமே வைக்கலைனாலும் அதாவது ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் வீட்டுல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. வீட்டை வந்து எப்பவுமே நல்லா சுத்தமா வச்சுக்கங்க. பன்னீர் தெளிச்சுக்கோங்க. பன்னீர் தெளிக்கிறப்போ உங்களுக்கு வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும். மனசுல ஒரு பேட் வைப்ரேஷன் மாறும். அப்போ உங்களுடைய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த தடவை கோதண்ட ராமர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். கோதண்ட ராமர் வழிபாடு, வீரராகவ பெருமாள் வழிபாடு, அதே போல உங்களுக்கு திருவாரூர் ஊருக்கு போயிட்டு வரதே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருவாரூர் போயிட்டு வரதே சிறப்பா இருக்கும். திருவாரூர்ல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அதே போல வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல அந்த வண்டி பழுது நீக்க பணி செய்தோ இல்ல புதிய வண்டி வாங்குறதுக்கு உண்டான வழிவகைகளோ உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடு ஏதாவது ஒண்ணு செஞ்சு பெருக்கலாங்கிறதுக்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கை இந்த மாசத்துல நீங்க எடுக்க போறீங்க. அதே போல கம்பெனியில் வேலை செய்பவர்கள் வேற கம்பெனி மாற்றம் செய்வதற்கு இந்த மாசம் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு அதிகப்படியான வருமானத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்யலாம்னு நினைச்சா இந்த மாசம் அவங்களுக்கு உதவியா இருக்க போகுது. அதே போல படிக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு கவனமான சூழ்நிலையை உருவாக்கணும்னு அவங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தோணும். ஒரு வெற்றியான சூழ்நிலையில உருவாகும். அந்த வெற்றியான சூழ்நிலையில உங்களுக்கு எண்ணும் எழுத்தும் கண்ணன தகன்னு அந்த எண்ணும் எழுத்தையும் கண்ணாக நினைச்சு நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு எண்கள்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு பலமா இருக்கும். நல்ல வெற்றியை தரும். உங்க முயற்சி படிப்புல வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்தால் வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா குரு உங்க ராசிக்கு சமசப்தமா வருது, உங்க ராசியவே பாக்குறாரு. அப்போ குருவோட வீட்டையே குரு பாக்குறதுனால குருவர் தானா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க முயற்சியில படிக்கிற முயற்சியிலையும் சரி, ஒரு கோவில் அருள் கிடைக்கிற விஷயத்திலையும் சரி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்திலையும் சரி, உங்களுக்கு இந்த தடவை இந்த மாசம் ஒரு நல்ல சப்போர்ட்டான மாசமாக இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமா இருக்காரு. உங்களுக்கு 12 கூடையவர் 2ல போய் உச்சமா இருக்காரு. அதனால வெளியூர்ல இருந்தோ இல்ல மனைவி வழியில் இருந்தோ இல்ல மாம மச்சன வழித்துணையில இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வரக்கூடிய மாசமா இருக்கு. அது இனி அவங்க தசா புத்தி என்ன கோச்சாரத்துல எப்படி சம்பந்தப்படுது தசா புத்தி அப்படிங்கிறது பார்த்தா பலன் இது வந்து பொது பலனா நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பார்வையில எல்லாம் சிறப்பா இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். அப்போ உங்களுக்கு உண்டான ஒரு உயர் நோக்கு சிந்தனை எல்லாம் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
இருந்தாலும் நான் அதாவது உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் அப்படிங்கிறதும் வித்தையிலையும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தடை தாமதமே 2ஆம் வீடு 3ஆம் வீடும் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் போய் 4ல இருக்கிறதுனால உங்க முயற்சினால நீங்களே வெற்றி பெற போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல மாதங்களை கடக்கக்கூடிய சக்தியை தரும். அதே போல உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவங்களுக்கு உண்டான செலவு அதெல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் வரும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமும் நல்ல ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவரும் கிடைச்சு அதுக்குண்டான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பெரியவங்களையும் நல்ல விதமா பார்த்துக்குங்க. தாய் தந்தையர் மாமனார் மாமியார் சுற்றும் இருக்கக்கூடிய வயதானவர்களை நல்ல கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான பலனும் நல்ல பலனா கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் வயசானவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு என்ன ஏதாவது ஒரு சுகம் அவங்களுக்கு என்னது சொல்லலாம், ரோட்ல இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கறது, சொட்டர் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறப்ப நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய தேவைகளுக்கு உண்டான செயல்களை செய்யும் பொழுது உங்கள் தேவைகளும் நடைபெறும், வெற்றி பெறும். அதே போல உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அங்கன்வாடி சத்துணவுன்னு சொல்லக்கூடிய இடத்துல குழந்தைகளுக்கு போயிட்டு லட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது இந்த மாதத்துல நீங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயத்துல வெற்றி பெறகு இனிப்பான லட்டு, அதே போல கல்கண்டு லட்டு இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாசத்துக்கு ஒரு வெற்றிக்கு உண்டான வழியா இருக்கும். அப்போ வீட்டுல எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல குறையில்லாம இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெய்வத்துக்குன்னு பூஜை பண்ணக்கூடிய ஜாமான்கள் குறைவு இல்லாம வச்சுக்கோங்க. ஒரு ஊதுபத்தி மரமாவது எப்பவுமே வீட்டுல இருக்கட்டும். இல்ல நான் ஊதுபத்தி வீட்டுல தெய்வ போட்டோ எதுவுமே வைக்கலைனாலும் அதாவது ஏதாவது ஒரு வாசனை திரவியங்கள் வீட்டுல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. வீட்டை வந்து எப்பவுமே நல்லா சுத்தமா வச்சுக்கங்க. பன்னீர் தெளிச்சுக்கங்க. பன்னீர் தெளிக்கிறப்போ உங்களுக்கு வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும். மனசுல ஒரு பேட் வைப்ரேஷன் மாறும். அப்போ உங்களுடைய வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த தடவை கோதண்ட ராமர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். கோதண்ட ராமர் வழிபாடு, வீரராகவ பெருமாள் வழிபாடு, அதே போல உங்களுக்கு திருவாரூர் ஊருக்கு போயிட்டு வரதே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருவாரூர் போயிட்டு வரதே சிறப்பா இருக்கும். திருவாரூர்ல நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். திருவாரூருங்கிறது உங்களுக்கு ஒரு ஆக்டிவேட் செய்யக்கூடிய இடமா இருக்கு. முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க.